நிலா எப்படிமா இருக்க? துளசி அத்தை எங்க? நிலாமா, உனக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா இருக்க. தாத்தா பாட்டி. நிலா தங்கா, நீ எப்படி செல்லம் இருக்க? நான் நல்லா இருக்கேன். செல்லோண்டி, நீ பயந்தே போயிட்டோம். நிலா, உனக்கு ஒண்ணு இல்லல, நீ நல்லா இருக்கல்ல? இப்பதாண்டா நாங்க எல்லாருமே நிம்மதியானோம். உனக்கு மூளையில சின்னதா ஒரு கட்டி இருக்கான், டாக்டர் என்ன சொன்னாங்க. பாரு எந்த நேரத்துல என்ன மேடம், பேசுறீங்க? எதுக்கு இதெல்லாம் குழந்தைகிட்ட சொல்றீங்க? எதுக்கு இங்க இவ்ளோ பேர் நிக்கிறீங்க? யாராவது 2 பேர் நில்லுங்க, மத்தவங்க வெளியில போங்க. என்ன பயந்துருவாங்க? பெத்தவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா? நீ எதுக்கு மறைச்ச? எல்லாமே நல்ல பேர் வாங்கதான். தோ இப்ப டாக்டர் வந்து பாராட்டாங்கல்ல, எல்லாமே அதுக்காக தான். இந்த குடும்பம் எப்பவுமே உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும், அதானே உன் நோக்கம்? அதுக்காக தானே அவளை பெத்தவங்க கிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்சிருக்க. நீ நல்லவன் பேர் வாங்கணும், அது மட்டும்தான் உனக்கு முக்கியம். மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல. நிலா உயிரை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? நிலா எப்படி போனா உனக்கு என்ன? நிலாவுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன். அத சொல்லாம சரியான நேரத்துல ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்து நீ நல்ல பேர் வாங்குற. யோ 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 மாமா, என்னையா பேசுறீங்க? என்ன உளறீங்க? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கணும் தானே, ஏன் மறைச்சான்னு கேளுங்க. ஏய், துளசி ஒண்ணும் மறைக்கல, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இத பார் சிவா, தயவு செஞ்சு போய் சொல்லாத. அவதான் சொல்ல வேண்டான்னு உன்கிட்ட சொல்லிருப்பா. மச்சான், அவ சொன்னா என்கிட்ட சொல்ல மறைக்கணுமா? என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? ஊருக்கு போனப்ப யார் கூடயே சேர்ந்து குடிச்சு கும்மாளம் அடிச்சீங்கல்ல, நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு? அன்னைக்கு மட்டும் துளசி இல்லன்னா அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? குடும்பத்து மேல பெருசா பாசமலர் பொங்குற மாதிரி பேசுறீங்க. சொல்லிருந்தா உங்களால என்ன பண்ணிருக்க முடியுமாமா? என்ன பண்ணிருக்க முடியும்? சிவா, பாத்து பேசு. இது எல்லாத்தையும் பார்த்ததாலதான் பேசுறேன்க்கா. என்னதான் தப்பா இருந்தாலும் நீ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கணும் சிவா. அமராவதி அண்ணி என்ன குடிக்கிறாங்களா? ஏன் அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? ஏய், முதல்ல உங்க பிரச்சனை என்ன? துளசிய குத்தம் சொல்லணும், அவ்வளவுதானே? சிவா, துளசிய தப்பு சொன்னா நீ ஏன் கோவப்படுற? ஏய் ஜனனி, ஜனனி, உன்னை திட்டினாலாம் சிவா மாமாவுக்கு கோவம் வராது. இந்த துளசிய மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடணுமே, அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். அப்படியா? என்ன அப்படியா? ஆமா, அப்படிதான். சிவா, நான் வீட்டுக்கு போறேன். நீ முதல்ல இங்க இருந்து போய் தொலை. நில்லு. எங்க போற? உண்மையை சொல்ல அசிங்கமா இருக்கா? ஏய் ஜனனி, என்ன பேசுற நீ? என்ன உண்மை, என்ன அசிங்கம்? அறிவு இருக்கா உனக்கு? ஜனனி, சொன்னல, துளசிய திட்டினா சிவா மாமா அப்படியே தாங்க மாட்டாரு. ஏய் ரம்யா, சரிடா, நீ தூங்கு. கண்ணை முடிக்க. தூங்கு. சார், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க.
அக்கா சொல்லு. என்னக்கா அந்த அம்பளம் என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகல தாசு. என்னோட கோவத்தை அதிகப்படுத்தி என்னோட ஆக்ரோஷத்தை அந்த ஆளு தூண்டிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ நீ தோத்து போறது என்னால பார்க்க முடியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் தாசு, எல்லா நேரமும் இந்த நேரம் சிச்சுவேஷன் எல்லாம் கை கொடுக்கறது இல்லடா. ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பா அந்த அம்பலம் சிக்குவாரு. நான் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கேன். முடியுமாக்கா? என்னோட மூலதனம் என்னோட அழகு அறிவும் தான். அம்பலத்தை என் காலடியில கட்டி போட்டதுக்கு காரணமே என் அழகுதான். இப்போ அதே அம்பலத்தை வீழ்த்த போறதும் என் அறிவை வச்சுதான். ஏதாச்சும் பிளான் இருக்கா? அந்த துளசிய தாண்டா முதல்ல நாம அழிக்கணும். அந்த துளசி தான் இனிமே நம்மளோட முழு டார்கெட். ஏ துளசி!